என்னன்னா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? இங்க பாரு, நான் இனிமே கடை பக்கம் போக மாட்டேன். நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுத்து. நான் இனிமே கடை பக்கம் போக மாட்டேன். நீ தான் போய் கடையை பாத்துக்கணும். என்னன்னா ஏன் இப்படி குதிக்கிறே? நான் குதிக்கிறேன் நாடி. கடை என்ன வியாபாரம் பண்ற இடமா இல்ல பஞ்சாயத்து பண்ற இடமா? இங்க பாரு, சத்தியமா நான் இனிமே கடை பக்கம் போக மாட்டேன்டா. ஐயோ அப்பா, கடை பக்கம் எல்லாம் போக மாட்டேன்னு எதுக்குப்பா சத்தியம்லாம் பண்றீங்க? என்னடா கோகுலுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ தானடா சொன்ன. உன் வார்த்தையை கேட்டு தானடா அந்த சுந்தரம் ஐயர் வீட்டு படியேறி என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த பரதேசி கடவாசல் ஏறி வந்து என்ன பார்த்து நியாயம் கேக்குறா, பஞ்சாயத்து பேசுறான்டா. என்னன்னு ஆச்சு? கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களே. என்னத்த விவரமா சொல்றது? அவன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுமா? நியாயம் கேட்கிறாமா? என்கிட்ட நியாயம் கேட்கிறான். கையெடுத்து கும்பிடுறான், காலில் வந்து விழறான், 10 பேர் பாக்குற மாதிரி நாடகம் ஆடுறான். சொல்லிட்டேன்டா, சொல்லிட்டேன், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். இனிமே நமக்குள்ள ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது, இந்த சம்பந்தமே முறிஞ்சு போயிடுத்து செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். என்னப்பா சொல்றீங்க? இதுல சீதாவோட வாழ்க்கை மட்டும் இல்லப்பா, நம்ம கோகுலோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதுக்காக தானடா நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் அந்த பொண்ணை இங்க அழிச்சுன்னு வாங்க, என்ன ஏதுன்னு நாம தீர விசாரிப்போமே. அதான் பேப்பர்லயே கொட்ட எழுத்துல போட்டுட்டாளே, அப்புறம் எதுக்கு விசாரிக்கணும்? இல்லப்பா, இப்ப நீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சேன்னா பாவம் இங்க வந்து அழதான் போறா. எதுக்கு அவளை அழ வச்சு பாக்கணும்? அம்மா தாயே, நீ கொஞ்சம் பேசாம இரு. இது பக்கத்து வீட்டுக்கார வாழ்க்கை இல்ல, என் புள்ள கோகுலோட வாழ்க்கை. என்ன நம்ம புள்ளையோட வாழ்க்கைன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு பண்ணுங்களே. இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இவனோட நல்லதுக்காக தானே நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். டேய், ஓ நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். அந்த பொண்ணு வேண்டாண்டா. இதப்ப நடந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடும். சொல்றா, பதில் சொல்றா. அவன் சொல்ல மாட்டான்ப்பா, நான் சொல்றேன். நீ என்னடா சொல்றது? இந்த கல்யாணமே உன் வார்த்தையை நம்பி தானடா நடந்தது. இப்ப பாரு, என் மானம் மரியாதை எல்லாமே போயிடுது. பதில் சொல்றானா பாத்தியா? ஊமை கோட்டா மாதிரி குனிஞ்சு நிக்கிறான். டேய், என் மூஞ்சியை பார்த்து பேசுறான். என்ன அவன் என்னைக்குன்னா உங்க முகத்தை பார்த்து பேசியிருக்கான். பெரியவன் என்ன சொல்றானோ அதுபடியே கேளுங்களேன். ஆமாப்பா, சீதாவை பிரிஞ்சு கோகுலால இருக்க முடியாது. அவன் மேல உயிரே வச்சிருக்கான்ப்பா. டேய், டேய், நிஜமாடா? இவன் சொல்றது நிஜமாடா? பதில் சொல்றா. வாடா, வா வா. என்னண்ணா? சொல்றேன் வா. எங்க? சொல்றேன் வாயேண்டா. அது இது நீ சொல்லாம கொள்ளாம என்ன எங்க? நீ சொல்றேன்னு சொன்னேன்ல, வாடா. டேய், என்னடா இவனை கூட்டின பின்வாசல் வழியா கிளம்பிட்டா எங்க போற? சும்மா நைன்னு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. ஆ? சத்தமா பேசுறதுனால எல்லாம் உண்மையாடாது. உங்களுக்கு வேற ஏதோ கோவம். என்னடா? ஆமாப்பா, சீதா யாரு?
அதுல கோபம். அவங்க அப்பா கடைக்கு வந்து சண்டை போட்டார்ல, அது கோபம். உங்க அந்தஸ்துக்கு சமமா இல்லைன்னா கூட 4 பேர் முன்னாடி உங்க காலை பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க, வாழ வைங்கன்னு சம்பந்தின்னு பேசினார்ல, அது கோபம். 4 பேர் போன் பண்ணி துக்கம் விசாரிச்சாங்கல்ல, அதுக்கு கோபம். இப்படி எல்லா கோபத்தையும் அந்த அப்பாவை சீதா மேல காட்டுறீங்க பாருங்க. என்னடா பரந்தாம எடுத்தறிஞ்சு பேச மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டுவான், அப்பா அம்மா பேச்ச மீற மாட்டான்னு நம்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் பொய்யுங்கிறியா இல்ல எனக்கே பாடம் சொல்லி தெரியா? இப்ப இவன் எங்கடா கூட்டு போற? அந்த கேடு கெட்டவ கெட்டு போன வீட்டுக்கு இவனை கூட்டு போறியா? சும்மா கெட்டு போனவன்னு சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. அப்படி பார்த்தா அவளை கூட்டு போனது இவன் தானே. இவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. அவங்க மருமகப்பா, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன். கெட்டு போலன்னு அழுத்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதை நம்ப மாட்டேன்றீங்க. எவனோ எங்கேயோ ஏதோ பத்திரிக்கையில எழுதுறானா அதை நம்புறீங்க. அப்ப பத்திரிகையில எழுதுனதெல்லாம் பொய்யுங்கிறியா? பத்திரிக்கையில வர்றது எல்லாத்தையும் நம்புறதும் முட்டாள்தனம் சொல்றேன். அப்ப என்ன முட்டாள்ங்கிறியா? அப்பா மன்னிச்சிருங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கப்பா. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க. சீதா நல்லவனு நான் நிரூபிச்சு காட்டுறேன். எப்படிடா நிரூபிப்ப? எப்படியோ நான் நிரூபிச்சு காட்டுறேன். தாலி கட்டினவரே எந்த அக்கறையும் இல்லாம பேசாம இருக்கார். நீங்க ஏன் இப்படி கடந்து குதிக்கிறேன்? மீனா, வாய் மூடு. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. சீதா நல்லவன் நான் நிரூபிச்சு காட்டுவேன். கோகுலையும் சீதாவையும் சேர்த்து வைப்பேன். யாரு தடுத்தாலும் சரி, இவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். அப்போ என் பேச்ச மீறி நீ இவனை கூட்டு போறல்ல? விதண்டவாதம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். கோகுலோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீ என்னடா பஞ்சாபுரத்தை டப்பா மாதிரி தேமே நின்னுட்டு இருக்கிற? சொல்லிட்டு வா. நான் போயிட்டு வரேன்ப்பா. உன்னை எங்க கூட்டு போறேன்னு சொன்னானடா இவன்? அந்த கேடு கட்டவ வீட்டுக்கு கூட்டு போய் அவ கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண வச்சு உன் மான மரியாதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறம் உன்னை கூட்டு வர போறான்டா. கோகுல் சொன்னா கேளு, போகாத, அவமானப்பட்டு வந்து நிப்ப. கோகுல் வா. கோகுல் வேண்டாம், சொன்னா கேளு, போகாத. டேய் கோகுல், நீ அப்பா பேச்சு கேப்பியா இல்ல நான் சொல்றது கேப்பியா? சொல்லிட்டு வா. பாத்தியம்மா உன் புருஷன் பண்ணிட்டு போறத? அவருக்கு நம்மள விட தம்பி தான் வசதி. எப்பவுமே இப்படிதான் பாருங்க. மூஞ்சில கரிய பூசின்னு தான் வரப்போறாரு. நீங்க உள்ள வாங்கப்பா. டேய் வாடா. இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வந்திருக்கோம்? அது அப்புறமா சொல்றேன், வா. போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு என்ன வேலை? வாடான்றேன். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல அதான் போலீஸ் எல்லாம் அவங்க ஏதாவது கண்டபடி கேட்பாங்க. எதுவா? அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவா? அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா போலீஸ் வேண்டாண்ணா. டேய், தப்பான நியூஸ் கொடுத்ததுனால தானடா நீயும் சீதாவை தெரிஞ்சிருக்கீங்க. அந்த நியூஸ் கொடுத்தது இவங்க தான். ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்போம், வா. அங்க பிறந்தாமன் வரது இருக்கட்டும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? எங்க தெருவுக்குள்ள நடமாட முடியல. எங்க ஃபேமிலி பத்தி எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது காரணம் அந்த பத்திரிக்கை நியூஸ். அதே எங்க இங்க வந்து கேக்குறீங்க? எந்த பத்திரிகையில் நியூஸ் போட்டானோ அங்க போய் கேளுங்க. பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்ததே நீங்க தானே. உங்களை கேட்காம வேற யாரை கேட்கறது? ஹலோ டிஎஸ்பி கிட்ட மண்டி அடி வாங்கிட்டு காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இப்பதான் தோசை வாங்கி சாப்பிட உட்கார்ந்துருக்கேன். வீணா கடுப்பேத்தாதீங்க. நீங்க ஒருவேளை சாப்பிடாததுக்கு இவ்வளவு கோபப்படுறல. என் குடும்பம் நேத்துல இருந்து சாப்பிடல. ஒருவேளை சாப்பிடாததுக்கு பெருசா பேசிட்டு இருக்கேல. அந்த நியூஸ் நீங்க கொடுக்காம வேற யாரு கொடுத்தாங்க? என்னங்க ஓவரா பேசிட்டே போறீங்க? சார் இருங்க, சார் இருங்க. சாதாரணமா போன் போட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதவங்க கூட ஏகப்பட்ட போன் போட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. 1000 இருந்து 10,000 பேர் வந்துட்டு போற இடத்துல நாங்க பிரசாத கடை வச்சிருக்கோம். தலை நிமிர்ந்து வியாபாரம் பார்க்க முடியல. கொஞ்சம் எங்க நிலைமை யோசிங்க. சாரி சார். இங்க பாருங்க, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. அந்த பேப்பர் நியூஸை பார்த்துட்டு நானே முதல்ல ஷாக் ஆயிட்டேன். அதை தவிர வேற என்ன நான் பண்ண முடியும்?
வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த பத்திரிகை மேல ஒரு மான நஷ்ட வழக்கு தொடருங்க. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ. இருங்க சார், மானம் போறது இருக்கட்டும், உயிர் போன திரும்பி வருமா? இந்த தப்பான நியூஸ் பார்த்துட்டு என் சீதா தற்கொலை பண்ணிக்கிட்டானா? போன உயிர் திரும்பி வருமா சார்? ஆ? ஏன் சார்? இங்க பாருங்க, நடக்காத சம்பவத்துக்கு நான் ஜவாப்தாரி ஆக முடியாது. பரந்தாமன், அதே பத்திரிகையில விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி எதுவும் சம்பவம் நடக்கல அப்படின்னு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதை நீங்க படிக்கலையா? பத்திரிகைக்காரங்க அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது நியூஸ் போட்டிருப்பாங்க, அது அவங்க சுதந்திரம். என்ன நீங்க இப்படி சொல்றேன்? அந்த பொண்ணு எங்க ஆத்துல வந்து வாழ வேண்டியவ. அவ கலங்கத்தை எப்படி போக்குறது நாங்க? அவளுக்கு எதுவுமே நடக்கலன்னு எங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொன்னா நம்பிடுவாங்களா? இத பாருங்க, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எந்த பத்திரிகையில அந்த பொண்ணு கெட்டு போனா நியூஸ் வந்துச்சோ, அதே பத்திரிகையில அந்த பொண்ணுக்கு அப்படி எந்த சம்பவம் நடக்கலன்னு நியூஸ் வரணும், வர வைக்கணும். எப்படி? ஊர் உலகத்துக்கு அந்த பொண்ணு, ஐ மீன் உங்க ஒய்ஃப் கெட்டு போலன்னு தெரிய வைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. மெடிக்கல் டெஸ்ட், வெர்ஜின் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அவங்க கெட்டு போனாங்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். மெடிக்கல் டெஸ்டா? இங்க பாருங்க, உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதைனால தான் நான் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. இல்லைன்னா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பிரஸுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சார், ஒருவேளை தயங்காம சொல்லுங்க. ஒருவேளை ரிப்போர்ட் வேற மாதிரி. என்னது? ரிப்போர்ட் வேற மாதிரி வந்துச்சுன்னா? என்னடா? என்னடா இது? உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கா? நீ எல்லாம் அந்த பொண்ணு பலாத்காரம் தான் செய்யப்பட்டா, கெடுக்கப்படலன்னு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதி வாங்கிடுவோம். என்ன மிஸ்டர் பரந்தாமன், உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? என்ன கொஞ்சம் செலவாகும், ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த பொண்ணை முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நாசம் பண்ண அந்த முரடனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். சீதா, கொஞ்சம் தூத்தமாவது குடிமா, டயர்டா இருக்க போறது. எதுக்கும் சொல்றேன். என்னடி அழற? நீ இது வரைக்கும் அழுதிய நான் பார்த்தது இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு அழற? அம்மா, நான் கெட்டு போலமா. ஒரு பொண்ணுக்கு அவ உடம்புல என்ன நடந்திருக்குன்னு தெரியாமையா இருக்கும். உண்மையிலே நான் கெட்டு போலமா. ஏம்மா, யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறா. அப்பாவை சொல்றியா? நான் அவரை சொல்றேன். நான் கெட்டு போயிட்டேன்னு நினைச்சுதானே அவர் என்ன ஹாஸ்பிட்டலே தனியா விட்டுட்டு போயிட்டார். இல்லடி, இல்ல.
சீதாக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலான்னு டாக்டர் பார்க்க போனல, டாக்டர் என்ன சொன்னார் சொல்லுண்ணே. சரி விடு, நான் ஆத்துக்கு போறேன். டே கோகுல், டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். டெஸ்ட்டுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி தர மாட்டாராம். சீதாவோட வாழ்க்கையை பரிசோதிக்கணுமாடா. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தா தானே எல்லாருக்கும் நல்லது. டெஸ்ட் எடுத்துருவோண்ணே. ஏமா என்ன அவர் இப்படி சோதிக்கிறார்? நான் அவர் மேல உயிரை வச்சுட்டு இருக்கேம்மா. அவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரா? அம்மா, என் அன்பை எப்படிமா நான் அவருக்கு புரிய வைக்கிறது? அவர் என்னோட சேர்ந்து வாழ்வார்ல? கண்டிப்பாடி. ஏம்மா எனக்கு இப்படி எல்லாம் ஒரு சோதனை வருது? சொல்லும்மா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே டெஸ்ட் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி உன்னோட ஒப்பீனியன் தேவை. என்ன டெஸ்ட் எடுத்தா என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாது. டெஸ்ட் எடுக்கிறது ஒரு பெண்ணுக்கு பெரிய தண்டனை. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உண்மையிலே நீ சீதாவை விரும்புறியா? டெஸ்ட் எடுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. டெஸ்ட் எடுத்துருவோண்ணே. டெஸ்ட் எடுத்து சீதா கெட்டு போனவன் ரிசல்ட் வந்தா அவ கூட நீ வாழ்வியா? டெஸ்ட் எடுத்துருவோண்ணே. அம்மா, அவர் வந்து என்ன ஆத்துக்கு கூப்பிட்டாருன்னா நான் அப்பவே அவர் கூட ஆத்துக்கு போயிடலாம்லம்மா. என்ன அவர் சேர்த்து பாருல? கண்டிப்பா சேர்த்து பாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை. ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லயே தான் இருந்தாரு. திடீர்னு தான் கிளம்பி போனாரு. பாரு, அவரே வந்து உன்னை அழைச்சிட்டு போவாரு. அவர் வந்து என்ன அழைச்சிட்டு போவார்லம்மா? கண்டிப்பா அழைச்சிட்டு போவாருமா. போவார். டேய், டெஸ்ட்ல சீதா கெட்டு போனவ இல்லன்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்பா ஆத்துல சேர்த்துக்கல வச்சுக்கோ. சீதாவை கூட்டின்னு போயிட்டு தண்ணி கொடுத்து வச்சு வாழ்வியா? மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாதானே அவ கெட்டு போனவெல்லாம் இல்லையா நிரூபிக்க முடியும். டெஸ்ட் எடுத்துருவோங்க. டேய், நான் எந்த கேள்வி கேட்டாலும் டெஸ்ட் எடுத்துருவோம் சொல்லிட்டு இருக்கியே. உன் பொண்டாட்டி நீ சந்தேகப்படுறியாடா? சீதாவை சந்தேகப்படுறியா? டெஸ்ட் எடுத்துருவோங்க. என்ன அவர் சந்தேகப்பட மாட்டார்லம்மா? சந்தேகப்பட மாட்டாரு. நம்புவாரு. அழைச்சிட்டு போவார். தைரியமா இரு. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஒருவேளை டெஸ்ட்ல சீதா கெட்டு போனவன் ரிசல்ட் வந்தா நான் சீதா ஆத்துக்கு போறேன். ஏ கோகுல், இல்லடா. வரு, நீ இத பத்தியே நினைச்சுட்டு இருக்காத. இதையே பேசிட்டு இருக்காத. நீ எப்பவும் போல நடமாடின்று. அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கவா நம்புவா. நீ இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்தா ஏதோ தப்பு நடந்திருக்கு போட்டுக்கு, அதான் அவ அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு நினைச்சுப்பா. என்ன மூஞ்சி அலம்பிக்கோ, அழாதடி. சரிம்மா, நான் ஏன் அழணும்? நான் தான் கெட்டு போலியே. நான் யாருக்கும் அதை நிரூபிக்கணும் தேவையில்லை. அவர் ரொம்ப நல்லவர்மா. அவர் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பார். அவர் ஆத்துலதான் யாரோ என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவர் மனசை கெடுத்து வச்சிருக்கா. அவர் என்ன நேர்ல பார்த்தாருன்னா எல்லாமே சரியாயிடும்லம்மா. ஆயிடுமா, ஆயிடும். வா, நீ கை கால் அலம்பிக்கோ. ஒரு வா சாப்பிடுமா. சரிம்மா. வா.